ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பவானி. வெற்றிக்கு ஒரு அதிசய மார்க்கம். இன்னைக்கு இந்த டாபிக் பத்தி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கு தான் நம்மளோட சேனலோட நோக்கம். ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க ஒருத்தங்க கிட்ட போயிட்டு ஏதாவது ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுங்க. அது குறிப்பா என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல விஷயத்த ஷேர் பண்றீங்க. இவன் ஒரு நல்ல மனுஷன், இந்த மாதிரி எல்லாம் அவங்க பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு நல்லது பண்ணத லைக் எக்ஸாம்பிள் நீங்களே ஒரு நல்லதை பண்ணிருக்கலாம், அதை போய் நீங்க ஒருத்தவங்க கிட்ட ஷேர் பண்றீங்க அப்படின்னா, சத்தியமா சொல்றேன், இந்த உலகம் உங்களை நம்பவே நம்பாது. நீங்க செய்யற சில நல்ல விஷயங்களை இந்த உலகம் உங்களை பாராட்டாது. ஏன்னா நீங்க நல்ல விஷயம் செய்யறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உடனே அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா, நீதான் அந்த நல்ல விஷயத்த செஞ்சியா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அவங்க ப்ரூஃப் கேட்பாங்க. அதே சமயத்துல இப்போ நியூஸ் பேப்பர்ல ஒரு கெட்ட விஷயம் வந்திருக்கு அப்படின்னா, எந்த யோசனையுமே இல்லாம நிச்சயமா அதை நம்புவோம். அது நியூஸ் பேப்பரா இருந்தாலும் சரி, நீங்க யாருக்கிட்டயாச்சும் போயிட்டு இந்த மாதிரி அவன் நிறைய கெட்டது பண்ணிருக்கான், இவன் தான் இப்படி சொன்னான், அவன் தான் இப்படி பண்றான், இந்த மாதிரி நிறைய ரூமர்ஸ் ஈஸியா நம்புவாங்க. சிம்பிளா சொல்றாங்க, நல்ல விஷயம் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு இந்த மக்கள் ப்ரூஃப் கேட்பாங்க. அதே இது கெட்டது பண்ணோம் அப்படின்னா எந்த விதமான யோசனையும் இல்லாம உடனே நம்புவாங்க. சோ நம்ம பண்ற சின்ன சின்ன விஷயத்துக்கு நமக்கு பாராட்டு கிடைக்கும் அப்படின்னா அது கேள்விக்குறிதான். இந்த உலகம் ஞானிக்கெல்லாம் கை தட்ட போறது கிடையாது. ஆக்சுவலா சில சமயத்துல முட்டாளா நடிக்கும் அந்த திறமை தான் உங்களை வெற்றி அப்படிங்கிற பாதைக்கு உங்களை சீக்கிரமாவே தூக்கிட்டு போகும் அப்படின்னு சொல்ல வரங்க. நம்மளோட எதிரிங்க நம்மளை இன்சல்ட் பண்ணுவாங்க. நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா, உங்களை யாராச்சும் இன்சல்ட் பண்றது? லைக் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு சில திறமைகள் இருக்கும், அந்த விஷயத்த உங்களால பண்ண முடியும், நீங்க அதை பத்தி நல்லா கத்துக்கிட்டே வச்சிருப்பீங்க. ஆனாலும் நம்மளோட எதிரிங்க நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னா, அவனுக்கு அந்த திறமை கிடையாது. சோ அந்த மாதிரி நம்மளை இன்சல்ட் பண்ற மாதிரி அவங்க பேசுவாங்க. கரெக்டா? சோ அந்த மாதிரி அவங்க பேசினாலும் நாம அந்த சூழ்நிலையில அதை அமைதியா நம்ம எடுத்துக்கிட்டு நம்மளோட திறமைய நாம மூடி வச்சுக்கிறது தப்பு இல்ல. எதிரிங்க முன்னாடி நம்மளோட திறமைய மூடி வச்சுட்டு நம்ம எந்த டைம்ல அதை யூஸ் பண்ணணுமோ அப்ப மட்டும் நம்ம வெற்றியை பாக்குறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். பாத்தீங்களா? இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா இந்த திறமை உங்க வாழ்க்கையை வெற்றியா மாத்தும். அதாவது உங்க வாழ்க்கையே நல்ல ஒரு புரட்டி போடும் ஒரு சிச்சுவேஷனை ஏற்படுத்தும். எல்லார்கிட்டையும் போயிட்டு நம்மளை ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அவங்க நம்மளை முட்டாள் நினைக்கிறாங்களா, அது தப்பே கிடையாது. ஆனா நீங்க அவங்க கிட்ட போய் ப்ரூவ் பண்ணணும் அவசியம் இல்லை. எந்த இடத்தில் தக்க சமயத்தில் எந்த பிளேஸ்ல நீங்க ப்ரூவ் பண்ணுமோ அந்த பிளேஸ்ல மட்டும் நீங்க ப்ரூவ் பண்ணீங்கன்னா போதும். ஃப்ரெண்ட்ஸ், நமக்குள்ள ஒரு கேள்வி, சரி எனக்கு தான் இவ்வளவு டேலண்ட் இருக்கு, நான் ஏன் என்னோட எதிரிங்க முன்னாடி முட்டாளா நடிக்கணும் அப்படிங்கிற கொஸ்டின். ஆக்சுவலா இதுக்கு சிம்பிளா ஒரே ஒரு வழி இருக்கு. என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க எதிரி முன்னாடி நீங்க ஒரு நல்ல டேலண்ட் பர்சன் அப்படிங்கிற விஷயத்த நீங்க காட்டுனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட நெக்ஸ்ட் வேலை என்ன தெரியுமா? நீங்க சாதிக்கணும்னு நினைச்ச உங்களோட அந்த வெற்றிய முறியடிக்கிறதுக்கான வேலையை அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அத நடக்க விடாம பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த அவங்க செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. சோ நாம அவங்க கிட்ட நம்மளோட திறமையை காட்டணும் அவசியம் இல்லை. அந்த இடத்துல நீங்க ஜஸ்ட் எப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னா, நீங்க ஒரு பெரிய ஆளு, நீங்க ரொம்ப டேலண்ட் பர்சன் தான் எனக்கு தெரியும், பட் உங்க எதிரி முன்னாடி நீங்க அந்த மாதிரி காட்டிக்காதீங்க. சோ பெரிய ஆளு அப்படிங்கிறத சும்மா மறைச்சு வச்சுட்டு ஜஸ்ட் நடிச்சுட்டு தெரியாது அப்படின்னு நினைக்கிறாங்களா? ஆமா, எனக்கும் அதை பத்தி ரொம்பலாம் தெரியாது. பெரிய ஆளு அப்படிங்கிறத காட்டிக்காம அந்த இடத்துல நீங்க நடிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து விலகுறதுக்கு கத்துக்கொள்ளுங்கள். ஆக்சுவலா நம்மளோட திறமைய நம்ம ரொம்ப அவங்க கிட்ட வெளிக்காட்டாம இருக்கும்போது, நம்ம ஒரு வேலையை செய்யும் போது அவங்க ஆக்சுவலா நம்ம கிட்ட என்ன வேல்யூ பண்ணிருப்பாங்க, நம்மள ஒரு குறைச்சு மதிப்பு தான் வச்சிருப்பாங்க. அப்படித்தானே? இவளால ரொம்ப பெரிய இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியாது, இவனால ரொம்ப பெருசா எதுவுமே பண்ண முடியாது, இவ்வளவு பண்றானா அவனால இவ்வளவுதான் முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்டுக்குள்ள ஒரு தாட் இருக்கும். கரெக்டா? சோ அந்த தாட் அவங்க கிட்ட இருக்கும்போது நம்ம ஒரு வேலையை செஞ்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மெதுவா அதுல முன்னேற்றம் நம்ம பண்ணிட்டே இருக்கோம்னா அது நமக்கு ஈஸியா இருக்கும். அவங்க அந்த டைம்ல நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம்னா அதுக்கு டார்கெட் பண்ண மாட்டாங்க, நம்மள டார்கெட் பண்ணிட்டு நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. சோ நம்ம அந்த மாதிரி நம்மளோட திறமைய அவங்க கிட்ட ரொம்ப வெளிக்காட்டாம, சோ ஜஸ்ட் கொஞ்சம் என்னால தெரிஞ்சது நான் பண்றேன், எனக்கு அந்த அளவுக்கு தெரியல அப்படிலாம் நடிப்பாங்க பாருங்க, பட் அவங்களுக்கு ரொம்பவே நல்லாவே தெரியும்
அது அவங்களுக்கு தெரியும். பட் அவங்க ஏமாத்துவாங்க. அந்த பிளேஸ்ல தான் நம்மளோட வெற்றியோட அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு பாருங்க, அது வெளியே வர ஆரம்பிக்கும். சோ அவங்களோட டிஸ்டர்பன்ஸ் ஜாஸ்தி இல்லாம நாம ஏதோ அவனால நிச்சயமா முடியாதுங்கிற தாட் அவங்களுக்கு இருக்கும். பட் நமக்கு அப்படி இருக்காது. சோ அதுலதான் நம்ம வெற்றி வந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்க, எந்தெந்த பிளேஸ்லாம் உங்களோட அந்த ஆக்ட், அதாவது நடிப்பு திறமையை நீங்க காட்டணும். முக்கியமா ஒரு இடத்துல போட்டி திறமை ஜாஸ்தியா இருக்கும் தெரியுமா? அதாவது நிறைய பேர் போட்டி போட்டுட்டு இருப்பாங்க, நான் தான் பெட்டர். அந்த மாதிரி பிளேசஸ்ல நீங்க உங்க திறமையை நீங்க ஒளிச்சு வைக்கிறது தப்பே கிடையாதுங்க. சோ செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூ சிச்சுவேஷன். அதாவது அந்த சூழ்நிலை உங்களுக்கு ரொம்ப புதுசாவே இருக்கு. அந்த இடத்துல நீங்க வந்து அந்த டைம், நேரத்தை பொறுத்து இந்த சிச்சுவேஷன்ல இந்த நேரத்துக்கு தகுந்தவாறு நம்ம வந்து நம்மளோட திறமையை காட்டலாமா, நடிச்சுக்கலாமா, சோ அதுக்கேத்த மாதிரி நீங்க நடந்துக்கோங்க. அவங்களோட புகழை ரொம்ப ஜாலியா என்னால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஈகோ புடிச்சு பேசிட்டு கிடப்பாங்க. அவங்க பாட்டுட்டு பேசிட்டு கிடக்கட்டும், நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. நீங்க அவங்களுக்கு பதில் சொல்லணும், நான் டேலண்ட் தான் அப்படி சொல்லி காட்டணும்னு அவசியமே கிடையாதுங்க. முட்டாளாக நடிப்பதனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிம்பிளா ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எதிரிங்கள்கிட்ட இருந்து நமக்கு நல்ல பாதுகாப்பா கிடைக்கும். ஏன்னா எதனால அந்த பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும்னா, அவங்க நம்மள கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. சோ அடுத்தவங்களுக்கு, அந்த எதிரிங்களுக்கு நம்ம மேல நம்மளை எப்படி நம்மளோட வெற்றியை தடுக்கணுங்கிற வேலையை அவங்க வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மள வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி மதிப்பு குறைச்சு வச்சிருக்காங்கல்ல. சோ அவங்க கிட்ட அந்த தாட் இருக்கும்போது நம்ம ஃப்ரீயா நம்மளோட வேலையை செய்யலாம். நம்மளே எதிர்பார்க்காத ஒரு சக்தி நம்ம கிட்ட கிடைக்கும். ஏன்னா நம்ம யாருமே டிஸ்டர்ப் பண்ண ஆள் இல்லாத போது நம்மளோட நெக்ஸ்ட் பிளான் என்னங்கிற மாதிரி பண்றதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். எப்பவும் ஒரு எதிர்பார்க்காத ஒரு சக்தியா நாம செயல்பட முடியும். கடைசியா என்ன பண்றீங்கன்னா, அந்த நேரத்துக்கு தகுந்தவாறு உங்களோட திறமை யூஸ் பண்ணி நீங்க வந்து வெற்றி பெறணும். லைக் எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. இப்போ வீட்டுல எல்லாம் நல்ல காரியம் எல்லாம் நடக்கும்லாம். லைக் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க வந்து முயற்சி பண்றீங்க, மேரேஜா கூட இருக்கலாம். இப்ப மேரேஜ்னா எல்லாரும் எப்படி சொல்லுவாங்க, அந்த டைம், அதாவது என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் வெளியே சொல்லுங்க அப்படிம்பாங்க. நீங்க வந்து படிச்சிருக்கீங்க, இவ்வளவு மார்க்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற எய்ம் இருந்தாலும் இவ்வளவு மார்க்ஸ் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெளியில யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டீங்க, கரெக்டா? பட் நீங்க அந்த எய்மை மட்டும் பிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கான வேலைகளை நீங்க அமைதியா செய்யணும். கரெக்டான அந்த ஃபைனல் டைம்ல நீங்க அந்த வேலையை நீங்க பண்ணீங்கன்னா அந்த மார்க்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சா போதும். அதுக்கு முன்னாடி நாம தெரியாத மாதிரி நடிக்கிறது தப்பு கிடையாது. சோ எதுவுமே தெரியாம நடிச்சுட்டு கடைசியில அந்த கரெக்டான டைம்ல நீங்க வெளியே வரும்போது உங்களோட வெற்றியை யாராலையும் வந்து தடுத்து நிறுத்த முடியாது. நீங்க யாரும் தெரியாம உங்க கனவுக்காக உழைச்சிங்க அப்படின்னா ஒரு நாள் அந்த வெற்றி உங்களை பேரு சொல்லும். இந்த உலகம் உங்களை பாராட்டும் போது ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நீங்க முட்டாளாக நடிச்சு ஞானமாக செயல்பட்ட ஒரு வெற்றியாளர், உண்மையான வெற்றியாளர். நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சதுரங்கம் இருக்குல்ல, அதுல பண்ற மாதிரி. லைக் 3 சுத்து வரும்போது மெதுவாதான் நகரும். பட் கடைசி நகர்வு பாம்பு போல இருங்க. லைக் எக்ஸாம்பிள், பாம்பு மெதுவா நகரும் பாத்தீங்களா, அப்போ யாரும் பயப்பட மாட்டீங்க. ஏன்னா அது மெதுவா நகரும் போது யாருக்கும் எந்த விதமான சத்தமும் அது மூலமா கேட்காது. ஆனா அது கடிக்கும் போதுதான் அது கடிக்கிறதுனால மட்டும்தான் அதனோட சக்தி வந்து உணரப்படுது. சோ நீங்க நடிக்கிறதுனால, அமைதியா எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறதுனால எந்த தவறும் இல்லைங்க. நீங்க முட்டாள் இல்ல. ஆனா சில நேரத்துல பல சமயத்துல முட்டாள்கள் மாதிரி நடிக்கிறதுனால மட்டும்தான் பின்னாடி நம்ம ஒரு பெரிய புத்திசாலியா எல்லாரும் முன்னாடியும் தெரியும். சோ எதிரிங்களை ஜெயிக்கிறதுக்கு நீங்க முட்டாளா நடிக்க கத்துக்கோங்க. நிச்சயமா இதை ஃபாலோ பண்ணுங்க. உங்க லைஃப்ல இந்த ட்ரிக் நிச்சயமா ஒரு பெரிய சக்சஸா மாறும். ஓகேவா? மீண்டும் ஒரு அழகான பதிவோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பை.